விடியற்கார ஒளி இன்னும் முழுசா பிறக்கல. ஆனா இவரோட வாழ்க்கை ஏற்கனவே கடலோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. மற்றவங்க எல்லாரும் கனவில் இருக்கும் நேரத்துல இவரோட கண்கள்ல தூக்கமே இல்ல. கையில வளைய வச்சுட்டு மனசுல ஒரு கேள்வி, கடல் இன்னைக்கு எதை கொடுக்க போகுது? இந்த கடல் ஒரு நாள் அன்பா அணைக்குது, மற்றொரு நாள் கோபமா அடிக்குது, சில நேரம் அமைதியா சிரிக்குது, சில நேரம் எல்லாத்தையுமே சோதிக்குது. ஆனா எதுவானாலும் இவர்களுக்கு திரும்பி போக வழியே இல்ல. ஏன்னா இது ஒரு வேலை இல்ல, ஒரு சம்பளம் தர்ற தொழிலும் இல்ல. இது அவர்களோட ரத்தத்துல ஓடுற ஒரு வாழ்க்கை. வலைய வீசுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்பிக்கையே வானத்துக்கு வீசுற மாதிரி. அது காலியான வலையா திரும்பி வந்தாலும் அவங்களோட மனசு காலியா திரும்ப மாட்டேங்குது. உப்பு நீர்ல நினைத்த கைகள்ல எத்தனையோ காயங்கள் மறைந்திருந்தாலும் அந்த காயங்கள்ல கூட ஒரு பெருமை இருக்கு. ஒவ்வொரு அலை சத்தத்திலும் ஒரு பயம் ஒளிஞ்சிருக்கும். கடல் எடுத்துக்கிட்டதையும் தாங்குற மனசு, கடல் கொடுக்கிற மனசுக்காக இன்னும் காத்திருக்குது. இந்த நெய்தல் நிலத்து மக்கள் உப்பு காற்றோட வாழும் உயிர்கள், கடலோட போராளிகள், அமைதியான வீரர்கள். கடலை எதிர்கொள்வது அவர்களுக்கு பயமில்லை, கடலை விட்டு வாழ்வதுதான் பயம்.